இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கல்லூரி கனவை நோக்கி செல்ல வேண்டிய மாணவி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொண்ட சம்பவம் நிகழ்ந்து 2 மாதம் ஆகியும் கூட இன்னும் என்ன காரணம் என தெரியாத நிலையே இருக்கிறது. திருவள்ளூர் அடுத்த ஜெயா நகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரது மகள் பிரியா அங்குள்ள பிரபலமான ஸ்ரீநிகேதன் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். பொதுத் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி அதிகாலை வீட்டு மாடியில் வைத்து பெட்ரோல் ஊற்றி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது. மாணவியின் மரணத்திற்கு காரணம் என்ன என்பதில் அடுக்கடுக்காக பல சந்தேகங்கள் எழுந்தன. 90% மேல் மதிப்பெண் பெற்று வந்த மாணவி தேர்வுக்கு முன்னதாக விபரீத முடிவை தேடிக்கொள்ள காரணம் என்ன என்பது ஒரு பக்கம் இருக்க, 10 நாட்களாக மாணவி பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்தது ஏன் எனவும் கேள்வி எழுந்தது. பலத்த தீக்காயத்துடன் மாணவி உயிருக்கு போராடிய சமயத்தில் மாணவி பக்கத்தில் பெற்றோர் உறவினர் யாருமே இல்லாதது மாணவியின் மரணம் தற்கொலையா அல்லது வேறு ஏதாவது நிகழ்ந்ததா என்ற கேள்விக்கு வழிவகுத்தது. இவ்வளவு கேள்விகள் எழுந்தும் போலீஸ் நடவடிக்கை எடுக்காமல் கோட்டை விட்டதும் விமர்சனத்திற்குள்ளானது. இது குறித்து நியூஸ் தமிழில் செய்தி வெளியான நிலையில் திருவள்ளூர் சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவி மரணம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும் என அறிவித்தார். பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை, 92 மார்க் மேலே எடுக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து ஒரு ஃபியர், ஒரு பயத்தின் காரணமாக இந்த மாதிரியான தயவுசெய்து அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். நான் உங்களை அரவணைப்பதற்கு ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் இருக்கின்றது, இந்த சமுதாயம் இருக்கின்றது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த என்கொயரியை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய டிபார்ட்மெண்ட் அது. அடுத்த நிமிஷம் அதில் இறங்கி அதுக்கான பணிகளை செய்யக்கூடியவர்கள் தான் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ கூட நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுக்காக என்கொயரி தனியாக ஒரு டீமே போட்டு அதை செய்து மிக விரைவாக அதற்கான உரிய காரணத்தை கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிப்போம். அமைச்சர் உத்தரவை அடுத்து குழு அமைத்து விசாரணை தொடங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் முதன்மை கல்வி அலுவலர், திருவள்ளூர் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர், திருவள்ளூர் கோட்டாட்சியர் உள்ளிட்டவர்கள் அடங்கிய விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு கடந்த மார்ச் 7ஆம் தேதியே விசாரணையை தொடங்கிய நிலையில் மாணவியின் பெற்றோர், உறவினர், பள்ளி நிர்வாகம் என அனைத்து தரப்பினரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தியது. இந்த விசாரணை அறிக்கை மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது 25ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் மாணவி மரணத்திற்கான காரணம் என்ன என்று வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. விசாரணை முடிவில் தெரிய வந்தது என்ன என்று செய்தியாளர் அழைத்து கேட்டபோது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்து விட்டதாக கூறிய ஆட்சியர் பிரதாப் அடுத்த கட்ட நடவடிக்கையை அரசு எடுக்கும் என கூறி பூசி மொழிகினார். புலனாய்வு குழு விசாரணையில் என்ன நடந்தது, மாணவி மரணத்திற்கான காரணம் என்ன என்பதை கூட ஆட்சியர் பிரதாப் தெரிவிக்காத நிலையில் இன்னுமே மாணவிக்கு என்ன நடந்தது என்ற கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை. சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கையை இவ்வளவு ரகசியமாக வைத்திருப்பது ஏன் என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. மாணவியின் மரணத்தில் யார் மீதாவது தவறுகள் இருந்தால் போலீஸ் நடவடிக்கைக்கு பரிந்துரைக்க வேண்டிய ஆட்சியர் விசாரணை அறிக்கையில் இருப்பதை சொல்ல தயங்குவது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆகையால் மாணவிக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை ஆட்சியர் வெளிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.